அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரெல்ஃப் ரிவ்யூஸ் இஸ்லாமிக் குவிஸ். அதிக எண்ணிக்கையிலான ஹதீஸுகளை அறிவித்தவர் யார்? ஏ. உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. சி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. டி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆன்சர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கோபப்படாதே, இது எந்த பிரபலமான ஹதீஸிலிருந்து வந்தது? ஏ. சஹீஹ் புகாரியின் ஹதீஸ். பி. சாஹிஹ் முஸ்லிமில் இருந்து ஹதீஸ். சி. திர்மிதியில் இருந்து வரும் ஹதீஸ். டி. இப்னு மாஜாவின் ஹதீஸ். பதில் ஏ. சஹீஹ் புகாரியின் ஹதீஸ். அறிவை தேடுவது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஏ. அறிவு என்பது சக்தி. பி. அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். சி. அறிவு அறிஞர்களுக்கு மட்டுமே. டி. சிறந்த அறிவு உங்களுக்கு நன்மை பயக்கும். பதில் பி. அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஒரு ஹதீஸின்படி பின்வருவனவற்றில் எது சிறந்த செயலாக கருதப்படுகிறது? ஏ. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. இரவில் தொழுவது. சி. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. டி. தர்மம் செய்வது. பதில் சி. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. நல்ல குணத்தின் முக்கியத்துவம் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஏ. உங்களில் சிறந்தவர்கள் சிறந்த குணம் கொண்டவர்கள். பி. அறிவு இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சி. அதிகம் தொழுபவரே சிறந்தவர். டி. தர்மம்தான் சிறந்த வழிபாட்டு முறை. பதில் உங்களில் சிறந்தவர்கள் சிறந்த குணம் கொண்டவர்கள்.